இது என மறுநிலமதியால் அந்த நர்வடுத்தோ அருட்பெரும் ஜோதி. மந்தனம் இது என அப்படின்னா ஒரு பெரிய ரகசியம் தெரியுங்களா, ஒரு உயர்ந்த ஒரு ரகசியம் இது அப்படி என்று மறியலா மதியா. மதினா அறிவு, மறியலா மதி அப்படின்னா தூய அறிவு, தூய்மையான அறிவு. தூய்மையான அறிவினால இதுதான்ப்பா மிக உயர்ந்த உன்னதமான ரகசியம் இது அப்படின்னு சொல்லி அந்தனர் வழுத்தும். அந்தனர்னா யாரு? அந்தனர் என்போர் அறவோர். இது நாம சொல்றது இல்லை, வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லைங்களா. ஆக உயர்ந்த அறநெறியை கடைபிடிக்கிறவங்க தான் யாரா இருந்தாலும் அவங்க எல்லோரும் அந்தனர். இவர்கள் எல்லாம் இப்படி தூய மதியினால உயர்ந்த நெறிகளை கடைபிடித்து ஒழுங்குகின்ற அந்த அங்கர் எனப்படுகின்ற அறவோர்கள் ஏதோ உன்னதமான ரகசியம் சொல்றாங்க, சாகா கல்வி. உன்னதமான ரகசியம் எது? சாகா கல்வி. அப்படி அந்த சாகா கல்வி நமக்கு கொடுக்கக்கூடிய உணர்த்துறவர் யாருன்னா அற்புதம் யார். அப்படி ஆண்டவரை அப்படி இப்படி வடுத்துதல்னா போட்டுதல், போற்றி வணங்குறாங்க ஆண்டவர். ஆண்டவரே எங்களுக்கு இந்த சாகா கல்வி, நம்ம சாகவால் கூட படிக்கல, சாகா கல்வியின் தரமெல்லாம் படித்து சாகவத்தையும் தந்தனை மென்மேலும் படிக்கிறோம். அதனால அந்த சாகா கல்வி அப்படிங்கிறது தான் உன்னதமான ரகசியம்.